ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு 2 நாளோட விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து சண்டேங்க. சண்டே வந்து எங்களுக்கு ஒரு குக்கிங் ஆர்டர் இருந்தது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தமிழ் ஸ்கூலில் என் பொண்ணுங்க படிக்கிற தமிழ் ஸ்கூலில் வந்து பொங்கல் விழா நடக்குது. அங்கே வந்து போய் இன்றைக்கி நம்ம ஸ்டால் போடுறோம். ஸோ காலையில் என்ன போடுறதுன்னு எடுத்துகிட்டு நான் அப்படியே வந்து வந்ததுக்கப்புறம் நான் ரெடியாகி உடனே கிளம்பணும்ல ஸ்டால் போடுறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன புடவை கட்டுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே ப்ரீ ப்ளீட் பண்ணி வைக்கலையா, சரி இதை கட்டலான்னு எடுத்து வச்சேன். ஆனால் அந்த சாரீ கட்டலைங்க நான். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் வந்து 4:00 இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 5:00 கிச்சன் போகணும். ஸோ அதனால் 4க்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் நான். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா, நேற்றே வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்தோம். ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன வேலை பண்ண போகிறோம், எவ்வளோ டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு பிளானிங் இருக்குது. ஸோ அதனால் கடகடன்னு என்ன வேலை ஸ்டார்ட் பண்ணணுமோ டக்கு டக்குன்னு ஆரம்பித்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. அவங்களும் ஒவ்வொரு திங்ஸ் எடுத்துகிட்டு வர்றது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த குளிரில் வந்து காலையில் அந்த கார்லேருந்து அன்லோட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே வர்றது, திருப்பி போய் காரில் லோட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ரொம்பவே இப்போ வேறு குளிராக இருக்குது. நான் நேற்று வீட்டுக்கு போகிறப்ப ஏப்ரான் போட்டுட்டு போயிட்டேன். அதனால தான் காலையில் வரும்போதே திருப்பி போட்டுட்டு வந்துட்டேன். மறந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. இல்லைனா இங்கேயே வச்சுட்டு போயிடுவோம். சரி, வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, காலிஃப்ளவர் 65க்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு எடுத்து கழுவுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து அகெயின் ஒரு 100 பேருக்கான பர்த்டே பார்ட்டிக்கு தான் நம்ம சமைக்க போகிறோம். இன்றைக்கும் வந்து ஒரு 10-12 வெரைட்டி கிட்ட பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்வீட்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுட்டோம். மற்ற ஐட்டம்ஸ்லாம் இப்போ ஒன்றுன்னா பிரியாணி அது இதுன்னு எல்லாமே வந்து லைனாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பார்ட்டி ஆர்டருக்குலாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4-5 ஹவர்ஸில் குக் பண்ணி முடிச்சிருவோமா. இப்படியெல்லாம் குக் பண்ணும்போது தான் எனக்கு தோணும், நம்ம வீட்லேயே சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபேமிலிக்கு நமக்கு குக் பண்ணுறோன்னா அதுக்கே வந்து சில நேரம் காலையிலேருந்து கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிருக்கேன் நான். ஏன்னா வந்து கரெக்டாக நம்ம பிளான் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படியே ஏதாவது சமைப்போம், அப்புறம் பேசுவோம், ஃபோனில் பேசுவோம், இல்லை வந்து அப்படியே வேறு ஏதாவது ஒரு வேலை பார்ப்போம், அப்புறம் மெதுவாக க்ளீன் பண்ணுவோம், அந்த மாதிரி போகும். பட் இப்போ வந்து நம்ம ஒரு பிளான்டாக பண்ணுறதுனால எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த டைமுக்குள்ளே டக்கு டக்குன்னு முடிஞ்சிருதுங்க. எப்போவுமே வந்து இந்த டைமிங் வந்து ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ராவே நம்ம வச்சுக்கணும். ஏன்னா சமையலில் வந்து என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கும். நமக்கு சில நேரம் தீஞ்சிரும், இல்லை எதாவது ஒன்று ஆகும், இல்லை சரியாக வராது, நமக்கு திருப்பி குக் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ ஏதாவது ஒன்று சம்திங் நடக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும். இன்றைக்கி ஏதாவது ஒரு சேலஞ்ச் நமக்கு வரும். அந்த சேலஞ்சை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அந்த டைமும் சேர்த்து நம்ம வந்து குக்கிங் டைம் பிளான் பண்ணும்போது அதையும் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். எங்களுக்கும் சமைக்கும்போது எப்போவுமே ஒரு சேலஞ்சுனாவது வருங்க. நாங்கள் அதான் சொல்லுவோம், ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா, அப்பா இன்னையோட சோதனை முடிஞ்சிருச்சு, இனிமேல் எல்லா குக்கிங்கும் கரெக்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி சின்ன சின்ன சேலஞ்சஸ் வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும். நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் முடிச்சுட்டு. கிளம்பிட்டிங்களா? ஸோ நாங்கள்லாம் தமிழ் ஸ்கூலில் வந்து பொங்கல் விழா நடக்க போது. அப்புறம் நம்ம வந்து அங்கே போய் ஸ்டால் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக கிளம்பியாச்சு. ஆல்ரெடி மழை பெய்யுதா? மழை என்னடா இன்னும் கொஞ்சம் பண்ணு. இன்றைக்கி தமிழ் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஸ்டால் போட்டது ரொம்பவே ஜாலியாக இருந்ததுங்க. நிறைய பீப்புள் பார்த்து இன்றைக்கி பேசணும். நிறைய பேருக்கு நம்ம பிராண்டை பற்றி சொல்கிறது, அப்புறம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்மளை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது. ஸோ அதை அவங்க ஷேர் பண்ணதுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குழந்தைங்க கொஞ்சம் நேரம் போய் ப்ரோக்ராம் பார்த்தாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி மாறி மாறி இருந்தது. ஸோ இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக போச்சுங்க. எங்களுக்கு இந்த 2 நாள் லீவு லீவ் முடிஞ்சிடுச்சு. சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே என்ன லீவ் விட்டாங்க? ஓகே, 2 நாள் லீவ் விட்டாங்க. இன்னையோட லீவ் முடியுதுங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ஒரு கிராஃப்ட் எங்களோட டேயாக வச்சுக்க போகிறோம். ஃப்ரீ டே. நேற்று வந்து போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்.
என்னடா வாங்கின கீதிகா நீ? க்ளே வாங்கினாங்க, ஏர் ட்ரை க்ளே. ஏர் ட்ரை தானே, ஏர் ட்ரை க்ளே. அப்புறம் இந்த டூல்ஸ்லாம் வாங்கினாங்க. சுதிக்ஷா வந்து இந்த வயரு, அப்புறம் இந்த ஜுவல்லரி பண்ணுறது, இது என்னதுடா, இந்த ரிங்ஸு, ஜம்ப் ரிங்ஸா. அப்புறமா இந்த பீட்ஸ்லாம் வாங்கினாங்க. இதை வச்சு ஜுவல்லரிலாம் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சுதிக்ஷா? ஹேண்ட் கஃப் எங்கே போடணும்? இங்கே கையில் இங்கே போடணுமா, ஆர்ம்ஸ்லையா, இங்கேயா? ஓ, அது இது பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இதில் நம்ம பீட்ஸ்லாம் அட்டாச் பண்ணுவோமா? பீட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறோம். கீதிகா வந்து பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, தோசை. நான் வந்து ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த இதான் பண்ண போகிறேன். இதை கழட்டி எடுத்துகிட்டு இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வந்து ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதை மாட்டிட்டு மேலே வந்து ஒரு லைட் வைக்க போகிறோம் நம்ம. ஸோ அது இன்றைக்கி பண்ணலான் இருக்கேன். ரொம்ப மாதம் ஆயிடுச்சு இதை செய்யணுன்ட்டு. சரி, இன்றைக்கி சமையல் பெருசாக இல்லை, அதனால் இந்த வேலையெல்லாம் பண்ணலான் இருக்கேன். ஹெல்ப் பண்ணுவீங்களா அம்மாவுக்கு? டேய் இங்கே ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணி வச்சுருக்க கீதிகா? டர்ட்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா இங்கே ஹோல் இருக்குது பாருங்கள், பத்தி ஸ்டாண்டு பண்ணியிருக்காங்க. ஆமாம், பத்தி அங்கே இருக்குது. நம்ம வந்து அது காயணும். காஞ்சோன்னா அதை பெயிண்ட் பண்ணி காட்டுறோம் நாங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த பத்தி குச்சியை வந்து நம்ம இப்படி வச்சிட்டோன்னா நிற்கிது பார்த்தீங்களா, அதோட இதெல்லாம் அதுலேயே விழுந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி கீதிகா பண்ணியிருக்காங்க பத்தி ஸ்டாண்ட். ஸோ இதுதான் நம்ம இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம். எஸ், கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சிடலாமா, இல்லைனா டர்ட்டில் கலர்லேயே பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? டொமேட்டோ பிளேட் பண்ண போகிறோம். எங்கே ரிங்கெல்லாம் பண்ணீங்களேடா? என்னடா? கீதிகா பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ சுதிக்ஷா ஜுவல்லரி மேக்கிங்லேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து ஏண்டா ட்ரே, ஜுவல்லரி ட்ரே பண்ணுறாங்க. இது ஒன்று பண்ணலான்னு பண்ணினாங்க, என்னவோ பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் அவங்க நினச்ச மாதிரி எதுவும் வரல. இதெல்லாம் பாருங்கள், ரிங்கு. தட்ஸ் ஓகே, ட்ரை பண்ணும்போது எல்லாமே குட்டாக வராது. ஸோ இதெல்லாம் வந்து ரிங்கு, அதை நாங்கள் போட்டு காமிக்கிறோம் அப்புறமா. ஹாய் மாமி. நீங்கள் பண்ண இது எங்கே தக்காளி பண்ண போகிறீங்களா? என்ன பண்ணுறீங்க இப்போ? என்ன பண்ணுறீங்க சுதிக்ஷா? இது கனெக்ட் பண்ண போறேன். ஓகே, இல்லை மொத்தமாக என்ன பண்ண போகிறீங்க? ட்ரே தான். அதில் இது என்ன சாண்ட்விச்சா? ப்ளூபெரிஸும் இது என்ன டோஸ்ட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓகே, கிளாஸஸ் இல்லாமல் கிளாஸஸ் ஹோல்டர் பண்ணுறீங்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கணேஷாவை பண்ணல. ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி வைக்கிற இந்த சார்ட் பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அது 2 வாங்கி வச்சுருந்தேன். ஒன்றை வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணதுனால இன்றைக்கும் பண்ணல. அப்புறம் சரி அதை பண்ணலையேன்னு சொல்லிவிட்டு இந்த தசாவதாரம் அந்த வால் ஹேங்கிங் வந்து என்னோடய ஃப்ரெண்டு லாவண்யா வாங்கி கொடுத்தாங்க. அந்த விளக்கு ஹேங் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து லக்ஷ்மி வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது. இந்த தசாவதாரம் வந்து இந்த ஹவுஸ் வார்மிங்க்கு லாவண்யா வந்து வந்திருந்தாங்க, அப்போ அவங்க வாங்கி கொடுத்தது. என் ஹஸ்பண்ட்டை இதுக்கு ஆணி அடித்து விட சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷமாக கேட்குறேங்க. இந்த வருஷமே 1 வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு நம்ம வந்து. அது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, நல்ல பிராஸுன்றதுனால நான் அதனால் கேட்டுகிட்டே இருந்தேன். பண்ணவே இல்லை. நம்ம ஆளுங்க பெரிய பெரிய வேலைங்களெல்லாம் பண்ணிடுவாங்க, குட்டி குட்டி வேலையெல்லாம் லேட்டாக தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி இழுத்துட்டே இருந்தாங்களா. இன்றைக்கி சரி சுதிக்ஷா வச்சு அந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதிக்ஷா வந்து மேலே ஏற்றி விட்டாச்சு. சுதிக்ஷா தான் சூப்பராக அடித்து கொடுத்தாங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஆணி அடிக்கிற வேலை, இந்த ஏதாவது மாட்டுறது, மேலே ஏறி எடுக்கிறது, எல்லா வேலையும் சுதிக்ஷாவோடது தான். மேலே மாடிக்கு போகிற வழியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலில் எல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் வால் ஹேங்கிங் மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ அதுவுமே சுதிக்ஷா தான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி மாட்டி விட்டாங்க. அங்கே ஒரு பிளான்ட் வைக்கலான்னு தோணுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் இருக்குங்க. அந்த டைமில் வந்து காஸ்கோவில் வந்து போட்டிருந்தாங்க $20 ஸ்டாண்டோட குட்டி ஸ்டாண்டு
உட்டன் ஸ்டாண்டோட ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி ஓகே வாங்கலாம், நம்ம ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நிறைய பொருள் இருக்குது, நிறைய gift வந்தது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் இன்னும் எடுத்து வீட்டில் எதுவுமே செட் பண்ணலை. சரி இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்கா, நம்ம லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் ஓடிட்டே இருந்தோமா, அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெஸ்ட் டே, எனக்கு பிடிச்சதெல்லாம் வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அக்கா நீங்கள் நிறைய வேலை செய்கிறீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்க. நான் நிறைய ரெஸ்ட் எடுப்பேங்க, அதெல்லாம் வந்து வீடியோவில் நம்ம காட்டுறது இல்லைல்ல, அதனால் உங்களுக்கு தெரியல. பட் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மோஸ்ட்டாக நிறைய வேலை இருக்கும். வீக் டேஸில் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள்னாவது நல்லா ரெஸ்ட் எடுக்க கிடைக்கும் டைமு. நான் இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன் நான். எல்லா நாளும் இல்லை, என்றைக்கு நமக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுதோ அன்றைக்கி நல்லா தூங்கி எந்திரிச்சிருவேன். சம்டைம்ஸ் காலையில் எந்திரிக்க முடியலைனாலும் ஹஸ்பண்ட் குழந்தைங்களை கிளப்பி அனுப்பிக்குவாங்க. அந்த டே வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி என்றைக்கு எனக்கு டயர்டாக இருக்கோ, எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுதோ அன்றைக்கி நான் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்குவேன். தேங்க்யூ. பட் என் மேலே இவ்வளோ அன்போடு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதான் ஸ்க்ரூ. அந்த இதை வேற ஃபிக்ஸ் பண்ணணும் கீதிகா. தோ அந்த என்ட்ரிவே டேபிளோட இதை, அது வந்து அதோட அந்த ஸ்க்ரூ மாட்டுற அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. அதனால அது ஏதோ ஒன்று பண்ணணும், அமேசானில் வாங்கணும் நாங்கள் ஹஸ்பண்ட், அதனால அப்படியே அது நிற்கிது. தெரியல, ஒட்டுறதுக்கா கீழே ஒட்டுறதுக்கா? நல்லா இருக்குல்ல இந்த ஸ்டாண்டு. எனக்கு அந்த ஸ்டாண்டு பிடிச்சி தான் வாங்கினேன் ஆக்சுவலி. பரவாயில்ல, கீழே பிளேட் எதுவும் வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், அந்த செடிக்கெலாம் நம்ம ஒரு ஸ்டாண்டு வாங்கணும். நம்ம சும்மா ஒரு டாலர் ட்ரீ பிளேட்டை வச்சு இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். அதனால தான், இல்லைனா ஒரே தனியாக இருந்திருக்கும். ஸோ வைக்கிறதுக்கு இந்த ஒரு மணி பிளான்ட் இருக்குது. ஆனால் நான் வந்து இதில் போட்டு வச்சுருந்தேன், இந்த மணி பிளான்ட்டு பார்த்தீங்களா, அப்படி போட்டு வச்சுருந்தேன். சரி இதை எடுத்து இதில் ஊண்டிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக வளரும்ல, அதனால் இதில் போட போகிறேன் நான் அப்போது. ஏன்னா இது கொஞ்சமாக வச்சதுனால குட்டியாக செட் பண்ணிகிட்ருக்காங்க. சுதீக்ஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதனால் சுதீக்ஷா வந்து வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க டெக்கில் உட்காந்து. இன்றைக்கி வெதர் நல்லா இருக்கிறதுனால வெளியில் போக முடியுது, இல்லைன்னா போக முடியாது. ஆமாம் தங்கம், கீதிகாக்கு எல்லா டெக்னாலஜியும் தெரியுதுப்பா. எங்கீதிகா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக வந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் சூப்பர் பெருசாக வளர்ந்துடும். இந்த செடி ரெடி. இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இது வளர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, ஆனால் வளர்ந்துடும் வேமா. இது இப்போ ஸ்டிக்கர் வச்சுட்டு ஓகே பெட்டர். இதை கொண்டு போய் மேலே வைக்கணும் ஸ்டெப்ஸில். அம்மா போய் வைக்கிறேன். தெரியலையே. அதை வச்சேங்க, அது என்னவோ குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது இந்த இடத்துக்கு. ஸோ இது கொஞ்சம் டாலான செடி வச்சு கீழே இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சா, அதனால் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம், டிவியெல்லாம் பார்த்துட்டு உருண்டு பறந்துட்டு இப்போ தான் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வந்தவங்க. நைட் டின்னருக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சுதீக்ஷா வந்து என்னவோ அவங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வைக்கிறேன், நான் வந்து சாட்டே பண்ணி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மஷ்ரூமு, ஸ்பினச் எல்லாமே வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. கேரட்லாம், கீதிகா வாட்டர் பாட்டில்லாம் கழுவி அவங்களும் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஏன்னா 4 நாள் லீவ் இருந்தது இந்த தடவை. ஃப்ரைடேலேருந்து சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே 4 நாள் லீவ் இருந்துச்சு. ஸோ அதனால் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு ஆர்வமாக ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எங்களோட இந்த 2 நாள் vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.